உங்கள் வீட்டு கிச்சன் ஷெல்ஃபில் கண்டிப்பாக இந்த பருப்பு பொடிக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க. குழம்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இந்த பருப்பு பொடி செம்மையாக கை கொடுப்பான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அடிகனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை மிதமான தீயில வச்சு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரத்துக்கு. கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 சேர்த்துருக்கேன். இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக நெய்யில் ஒரு 10 இடிச்ச பூண்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிடுங்க. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சுடுசாதத்தில் நெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்க, சொர்க்கங்க.